கடிதம், மொபைல் அனுப்பிட்டு மெசேஜுகள் எல்லாமே ஒன் ஆஃப் த ஐடியா அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. வெளியூரில் இருக்கோம், நம்ம ஊருக்கு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா குடும்பம் எல்லாரையும் விசாரிப்போம். தெருவில் உள்ள நாய்க்குட்டி கண்ணுக்குட்டி எல்லாத்தையுமே விசாரிப்போம். இந்த அழகான கடிதத்தை அனுப்பி இந்த கடிதம் வாங்கி நம்ம வீட்டில் அவங்க எல்லாரும் வாசித்து எல்லாரும் முன்னாடி சந்தோஷப்படுறது, ஒன்றை கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லும்போது அவ்வளோ அழகான ஃபீலாக இருக்கும். அது மாதிரி பொங்கல் விழா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே வரும்போது அதுக்கு ஒரு மாடல் இருக்கும். அது வந்து காதலுக்குனால எல்லாத்துக்கும் அது ஒரு க்ரீட்டிங் கார்டு. இந்த க்ரீட்டிங் கார்டு வாங்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு இந்த க்ரீட்டிங் கார்டு செலக்ட் பண்ணி அதில் ஹார்ட் இருக்கணுமா இல்லை ஒரு விசஸ் அழகாக இருக்கணுமா என்ன மாதிரி இருக்கணும்னு செலக்ட் பண்ணி அந்த கார்டை கையில் போய் கொடுக்குற வரைக்கும் ஒரு பதட்டமான ஃபீலாகவே இருக்கும். ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் இப்போல்லாம் மெசேஜில் நார்மலாக நம்ம போட்டுட்டு டெலிட் பண்ணிடுறோம், அன்வான்டட் பண்ணிடுறோம். அப்போல்லாம் வந்து எழுதும் போதே அதை கொடுக்கும் போதும் வாங்குறவங்களுக்கு ஒரு புக சந்தோஷமாக இருக்கும், கொடுக்குறவங்களுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கும். கடிதம் ஆல்வேஸ் ஸ்பெஷல். கடிதம் ஒரு நல்ல ஒரு ஃபீலுங்க. அந்த ஃபீல் வந்து அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.